Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladhina amanu kutiba alaykumus siyamu kama kutiba alal ladhina min qablikum la'allakum tattaqun. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையவராகலாம். ஸதகல்லாஹுல் அலீம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்த வாராந்திர குர்ஆன் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நம்ம குர்ஆன் வசனங்களை பார்க்க போகல. அதுக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிம்பர் படியில் ஏறும்போது 3 தடவை ஆமீன் சொல்கிறார்கள். இந்த வழக்கத்துக்கு மாற்றமாக இருந்தனால சஹாபாக்கள் கேட்குறாங்க, எதுக்கு 3 தடவை ஆமீன் சொல்கிறீங்கன்னு. அதில் ஒரு ஆமீனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ரமலானை அடைந்தும் அதை முழுமையாக பயன்படுத்தவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கட்டுமாக என்று வழக்குகள் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேங்கிறாங்க. இன்னொரு ஆமீன் அந்த தாய் தந்தை இருவரில் பெற்றிருந்து யார் முறையாக இது பண்ணலையோ அவங்க மேலே அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கட்டும் என்று சொன்னார்கள். அதற்காக ஆமீன் சொன்னாங்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 விதமான லஅனத்துகளை சொல்லி அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறாங்க. அதில் நாம் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு ரமலானை யார் முறையாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும்னாங்க. அப்போ இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரமலானை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். மற்ற மாதங்களைப் போல அல்லாமல் இதை இன்னும் கூடுதலாக, இன்னும் அதிக பயபக்தியோடு, இன்னும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்பதை தான் ப்ராக்டிக்கலான, தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம அதை பயன்படுத்தி கொள்வது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அந்த ஒரு சிறிய உரையில் பார்க்க இருக்கிறோம். அதாவது நமக்கு ரமலானுடைய நோன்புகள், ரமலானுடைய சிறப்புகள், நோன்புடைய சிறப்புகள், லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் இதையெல்லாம் திரும்ப சொல்ல தேவையில்லை. அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நிறையா பயான்களை கேட்டிருப்போம், நிறையா புத்தகங்களை படிச்சிருப்போம். நம்ம இப்போ பார்த்த குர்ஆன் வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான், இந்த நோன்பு என்பது ஏதோ புதுசான ஒரு கடமை கிடையாது. இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கும் அது கடமையாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் நம்மில் வாழக்கூடிய பல்வேறு கவுமுகள் மத்தியில் நோன்பு வெவ்வேறு பெயர்களில், வெவ்வேறு வடிவங்களில் அனுசரிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்போ முஸ்லீம்களாகிய நமக்கு நோன்பு விதிக்கப்பட்டதனுடைய அடிப்படையான கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நாம் ஏன் நோன்பு வைக்கிறோம்? வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? நம்ம அதன் மூலமாக நம்ம தூய்மையுடையவராக, தக்வா உடையவராக ஆகலாம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதங்களில் சாதாரண மாதங்களைப் போல அல்ல என்பதற்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, சாதாரணமான மாதத்தில் இந்த ரமலானில் ஒரு நஃபிலை செய்தால் சாதாரணமான மாதத்தில் ஃபர்லு செய்யக்கூடிய நன்மையை நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு அமலுக்கு 70 மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இப்போ உலக விஷயத்தில் கம்பேர் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் எல்லோரும் லீவுக்கு போகிறாங்க. சப்போஸ் டிசம்பரில் எல்லோரும் ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, உடனே கம்பெனியில் பிளான் பண்ணிட்டாங்க, டிசம்பரில் வேலை பார்த்தா மட்டும் அதே டைமுக்கு பட் டபுள் மடங்கு சேலரி அப்படின்னா ஏதாவது டிசம்பரில் வேலைக்கு போவாங்களா? இதை ஊருக்கு போவாங்களா? நிச்சயமாக போக மாட்டாங்க. டபுள் மடங்கு தான், ஜாஸ்திலாம் இல்லை. சரி, டபுள் மடங்கு கூட வேணாம், ஒரு 1.5 மடங்கு ஜாஸ்தி தரும். இப்போ டிசம்பரில் வேலை பார்த்தா மட்டும் அவ்வளோலாம் வேணாங்க, ஒரு 500 இன்சென்டிவ் ஜாஸ்தி தரோன்னா நம்ம டிசம்பரில் என்ன பண்ணுவோம், கடமையே கண்ணாக என்ன ஊருக்கு கூட ஃபோன் பண்ணாமல் ரொம்ப என்னுடைய எல்லா கான்சன்ட்ரேஷனும் அந்த டிசம்பர் மந்த்தை நோக்கி இருக்கும். டிசம்பர் மந்த்தில் தப்பித்தவர் கூட லீவு போட்டுறக்கூடாது என்பதற்காக நம்ம எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வோம். அப்போ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இது 70 மடங்கு உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதம். நாம் அதை உண்மையிலே நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த ரமலானை வரவேற்பதற்கு, அந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் என்ன ப்ரிப்பரேஷன் செய்திருக்கிறோம், அதான் இன்றைய அந்த உரையுடைய சாரம். இந்த ரமலானை வரவேற்பதுன்னா ரமலானுக்கு முதல் நாள் உட்காந்து ரமலானே வருக ரமலானே வருக என்று கவிதை எழுதுவது அல்ல, இல்லை ரமலான் வந்துருச்சுன்னு ஃப்ளெக்ஸ் போர்டு வைப்பது அல்ல. ரமலானை எவ்வாறு நாம் வரவேற்க வேண்டும். நமக்கு எல்லா வருஷமும் நம்ம எத்தனையோ ரமலான்களை கடந்து விட்டோம். ரமலானுடைய ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி தான் ரமலானுடைய இறுதியிலும் பெரும்பாலும் நாம் இருக்கிறோம். ரமலானுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம், இந்த ரமலானில் அப்படி ஆகிடுவேன், நான் இப்படி ஆகிடுவேன், நான் அப்படியே தலைகீழ ஆகிடுவேன், இந்தந்த பாவத்தெல்லாம் விட்டுடுவேன், நான் அதெல்லாம் விட்டுடுவேன், நான் அப்படியே முழு மனிதனாக மாறிடுவேன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 நோம்பு 5 நோம்புக்கு அப்படி இருக்கிறோம்.
அப்புறம் அப்படியே கிராஜுவலாக சைத்தான் என்ன பண்ணிடுறான், உள்ளே வந்துடுறான். சைத்தான் கட்டிப்பட்டு சங்கிலிலாம் தாண்டி வந்துடுறான் நம்மள்கிட்ட. அதுக்கப்புறம் அது குற்ற உணர்ச்சியிலே அந்த ரமலான் போயிடுதுச்சா, ரமலான்லேயே எப்படி ஆகிடுச்சுன்ட்டு அது குற்ற உணர்ச்சியிலே போயிடுது. சார் அடுத்த ரமலான்லேருந்து கரெக்டாக இருப்பேன். நம்ம எல்லா ரமலான்லையும் சொல்கிற ஒரே டைலாக்கு அடுத்த ரமலான்லேருந்து கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரமலானுடைய ஆரம்பமும் ரமலானுடைய இறுதியும் நமக்கு ஒன்றாகவே இருக்கிறது. ரமலான் நம்மை மாற்றவில்லை. அப்போ அப்படி அல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய ரமலானாவது அல்லாஹ் சொல்லுகின்றபடி ரஹமத்தாகவும் மகஃபிரத்தாகவும் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கக்கூடிய இந்த ரமலானை ஒரு சடங்காக அல்லாமல் மற்றவர்கள் இதில் பெரும்பான்மையான சடங்கு ரீதியான முஸ்லீம்கள் நினைப்பதைப் போல இது வெறும் ஒரு காலை எழுந்தவுடன் சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று கருதி கொள்ளாமல் ரமலானுடைய முழுமையான பயனை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று வேண்டியவனாக, இந்த ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு நான் இப்போ ஜஸ்ட் எனக்கு தெரிந்த ஒரு 15 வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. இது தாண்டியும் நிறைய இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதில் சில விஷயங்கள் நீங்கள் கேட்கக்குள்ள நீங்கள் சிரிக்கலாம், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் போய் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களை தான் நம்ம கோட்டை விட்றோம். நம்ம அதிகமாக கோட்டை விடுறது மார்க்கத்தினுடைய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுதான் இலக்கு. ஒரு முஸ்லீமுக்கும் காஃபியருக்கும் அடிப்படை வித்தியாசமே தொழுகன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம தொழுகையில் தான் என்ன பண்ணுறோம், கோட்டை விடுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம தவிர்த்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நாடினால் இந்த ரமலான் என்ன பண்ணலாம், நம்ம முழுமையான ரமலானாக பெற்றுக்கொள்ளலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய என்ன சொல்கிறது, நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய நிறைய சாதனங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட, இல்லை நமக்கு முன்னால் உள்ள தலைமுறையை விட இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு ரமலானுடைய அந்த ஸ்பிரிட்டை, ரமலானுடைய அந்த உணர்வை உளப்பூர்வமாக அடைந்து கொள்வதிலிருந்து தடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அப்போ நாம் அதிலிருந்தெல்லாம் முற்றிலுமாக நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஈவன் அது ஹலாலாக இருந்தாலும் கூட முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ள முயற்சி கொள்ள வேண்டும். நாம் ஹராமானதுங்கிற கான்செப்டுக்கே நான் பேசலை, அது செய்யவே கூடாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் ரமலானில் பொய் சொல்ல மாட்டேன், அப்போ மற்ற நாளில் பொய் சொல்லலாம் என்றதுக்கு அர்த்தம் அல்ல. ரமலானில் பொய் சொல்ல மாட்டேன்னா அது உங்களுக்கு அடுத்த மாதங்களில் பொய் சொல்லக்கூடாது என்பதற்கான பயிற்சியாக இருக்க வேண்டுமே தவிர, நான் 11 மாதத்தில் எப்படி வேணால் இருந்துப்பேன், ரமலானில் மட்டும் புனிதனாக மாறுவேன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அங்கே அல்லாஹுக்கு பதிலாக ரமலானை என்ன வைக்கிறோம், நம்ம இலாஹுவா வைக்கிறோம். அப்படிப்பட்ட அர்த்தத்துக்கு சொல்லலை. ரமலான் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாதம் என்ற அடிப்படையில், ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது என்ற அடிப்படையில் ஹலாலான நம்முடைய மற்ற காரியங்களை கூட கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், நம்ம ரமலானில் குறைத்து கொள்வதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். அதில் நிறைய விஷயம் இருக்கலாம். ஏன்னா ரமலானுடைய அடிப்படையான நோக்கமான அல்லாஹ்வோடு நம்முடைய உறவை நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய இருக்குது. டிவி, தொலைக்காட்சி அதிகமாக பார்க்குறோம், ரேடியோ பார்க்குறோம். ஹராமானதை பார்க்குறீங்கன்னு சொல்லலை, செய்திகள் கூட பார்க்கலாம், உங்கள் நாட்டு நடப்புக்குள்ளே பார்க்கலாம், இதெல்லாம் தப்புலாம் சொல்லலை. இருந்தாலும் ரமலானில் என்ன பண்ணிக்கணும், அதை முழுமையாக மூட இல்லை குறைத்துக்குள்ள முயற்சிக்க வேண்டும். மார்க்க ஞானம் அவ்வளவாக இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடிய நம்முடைய முந்தைய தலைமுறை, அவங்க கூட ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரமலான் வந்தாங்கன்னா எனக்கு தெரியும் நிறையா வீட்டில் அந்த புற ஒன்று வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டிவி மேலே கவரை போட்டுருவாங்க. 30 நாளும் கவரே திறக்காத வீடெல்லாம் எனக்கு தெரியும். 30 நாளும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம அதிகமாக மார்க்கத்தை பேசக்கூடிய, அதிகமாக மார்க்கத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லக்கூடிய நாம தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அசட்டையானவர்களாக இருக்கிறோம். அதே போல் இன்டர்நெட், அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு மாதம் நம்ம கம்முன்னு இருந்தாலே, ஃபேஸ்புக்கில் நல்ல விஷயங்களாக பண்ணுறோம் இல்லைலாம் சொல்லலை. ஆனால் ஃபேஸ்புக் நமக்கு நிறைய நேரத்தை சாப்பிடுகிறது. இன்னும் கூட நிறைய பேர் அடிக்டட். நிறைய பேர் ஃபேஸ்புக் அன்றைக்கி ஒரு நாள் போகலன்னா அவனுக்கு இயல்பு வாழ்க்கை பாதித்து விட்டதை போன்ற உணர்வு இருப்பதை பார்க்கிறோம். நாம் தான் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணோம், ஃபேஸ்புக் நம்மளை யூஸ் பண்ணுறக்கூடாது. ஏன்னா அது ரமலானில் குறிப்பாக அதிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டால் உண்மையிலே வெளியே வர்றதுனால ஏற்படுற இழப்புகளை விட நமக்கு நன்மைகள் தான் அதிகம் கிடைக்கும். அதே போல் இன்டர்நெட், மற்ற நண்பர்களோடு ஃபோனில் பேசுகிறோம். ஃபோனில் பேச தப்புன்னு சொல்ல, என்னடா பாய் ஃபோனில் பேச கூட தப்புன்னு சொல்கிறாரு.
என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பேசிட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கணும். சில பேர் பேசினாங்கன்னா 20 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுவாங்க. ஊருக்கு பேசுறது அது வேறு கதை, அது மணிக்கணக்காக பேசுறது. அதை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அல்லாவுக்காக நம்முடைய கான்சன்ட்ரேஷனை இங்கே நம்ம டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். பத்திரிகைகள் படிக்கிறோம், மேகசின்ஸ் படிக்கிறோம், தேவை தான், கொஞ்சம் குறைச்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள்லேருந்து நாம் தவிர்த்து கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணுமோ அதுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு நேரம் கிடைக்கும். கம்பெனியில் 2 மணி நேரம் குறைச்சிடுறாங்க, நாம் அந்த 2 மணி நேரத்தை வேறு விதமாக ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடாது. மற்ற மாதத்தை விட ரமலானில் 2 மாதம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கி அதை காம்பன்சேட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, அதை நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும். 2வது விஷயம், ரமதானை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், எஜுகேஷன் பண்ணிக்கணும். அதாவது ரமலானில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்தால் நோன்பு முறியும், என்னென்ன செய்தால் நோன்பு முறியாது, இது போன்ற இஸ்லாமிய அடிப்படை விஷயங்களை குறிப்பாக ரமலான் சம்பந்தப்பட்ட ரமலானுடைய அந்த நோன்புடைய சிறப்புகள், கியாமுல்லைலுடைய சிறப்புகள், அதில் தொழுவதால் என்ன நன்மை கிடைக்குது, இது போன்ற அடிப்படை அறிவுகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக ரமலானை நல்லா பயன்படுத்திக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். 3வது விஷயம் என்னென்னா, நம்மிடத்தில் விடணும்னு பல விஷயம் நினச்சிருப்போம், ஆனால் விட முடியாது. ஒரு மாதிரி விட முடியாமல் இதாக இருக்கும். இன்றைக்கி கூட காலையில் ஒரு நண்பர் சொன்னார், பாய் 1 வாரமாக ட்ரை பண்ணுற பாய், இந்த சிகரெட்டை விட முடியல பாய், இந்த கவர்மெண்ட் பேன் பண்ணி தான் பிரச்சனை இல்லை பாய், ஏன் இவனை வேறு பேன் பண்ணாமல் வச்சுருக்கானோ தெரியல, அதனால தான் விட முடியல அப்படின்றார். உண்மையிலே உங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்குமானால் அதை விடுவதற்கு ரமலானை விட சிறந்த காலம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சொல்லுவாங்க, ஈட்டியில் போய் ஒருத்தனுக்கு வேலை கற்றுக்க தெரியலனா உலகத்தில் எந்த கம்பெனியும் வேலை கற்றுக்க முடியாதுன்னு. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் போகிறவங்க கூட அங்கே போய் என்ன பண்ணிப்பான், எப்படியாவது தட்டி தடவி வேலை கற்றுப்பான். அப்போ ரமலான்லேயே உன்னால் திருத்த முடியலன்னா, ரமலான்லேயே உன்னால் அந்த பழக்கத்தை விட முடியலன்னா மற்ற மாதங்கள் விடுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்த மாதத்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கணும். ஏன்னா பொதுவாக ரமலானில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே சரி, பொதுவாக ரமலானில் நம்முடைய தவறை யாராவது சொன்னால் நம்ம அவ்வளோ கண்டுக்க மாட்டோம், அதை திருத்திக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். மற்ற மாதத்தில் சொன்னால் விவாதத்துக்கு போய்டுவோம், நான் மட்டும் தான் தப்பு பண்ணுறியா, நீ தப்பு பண்ணலையா அப்படின்னு விவாதத்துக்கு போய்டுவோம். ரமலான் பொதுவாகவே நம்ம ஒரு இலகிய நிலைமையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த மாதத்தில் இந்த தீமையான பேச்சுக்களை பேசுவது, ஆபாசமான பேச்சுக்களை பேசுவது, புறம் கூறுவது, இறைவன் தடுத்துள்ள விஷயங்களை கேட்பது, என்ன புகைப்பது, அல்லாஹ் எதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று தடுக்கிறானோ அதையெல்லாம் பார்ப்பது, இது போன்ற கண்கள் செய்யும் விபச்சாரம் எல்லாவற்றிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏன்னா ரமலானுடைய இன்னொரு மிக முக்கியமான நோக்கம் என்ன, நீங்கள் தூய்மையானவர்களாக மாற வேண்டும். உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க இல்லையா, யார் பசித்திருந்து தாகித்திருந்து ஆனால் தீமையான நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லையோ, பொய்யான பேச்சுக்களை விட்டுவிடவில்லையோ, அவன் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஸோ அப்போ வெறும் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் நோன்புடைய நோக்கம் அல்ல. தீமையான பேச்சுக்களை பேசக்கூடாது, பொய்யான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. நீங்கள் நோம்பு மட்டும் கரெக்டாக வைக்கிறீங்க, ஹலாலான உணவில் வைக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வருமானம் ஹராமாக இருந்தால், இல்லை உங்களுடைய பேச்சுக்கள் ஹராமாக இருந்தால், இல்லை சஹரில் உட்காந்துக்கிட்டு ஊர்பலாக கழுவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இதிலிருந்து என்ன பண்ணணும், நம்மை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூட என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, நோன்பு என்பது உங்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறதுன்னாங்க. அப்போ இந்த நோன்பை என்ன பண்ணணும், உண்மையிலே கேடயமாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா யாராவது நோன்பு இருக்கும்போது உங்களிடத்தில் வாக்குவாதம் செய்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும், நான் நோன்பு இருக்கிறேன் என்று கூறி நம்மை ஒதுங்கி கொள்ள வேண்டும். பொதுவாகவே இஸ்லாம் அப்படித்தான் ஒரு முஸ்லீமை என்ன சொல்கிறது வடிவமைக்கிறது. குறிப்பாக ரமலானில் இன்னும் அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அனுப்பப்பட்டது நோக்கத்தை பற்றி சொல்லும்போதே அப்படி தான் சொல்லி காட்டுறாங்க. நான் எதற்கு அனுப்பப்பட்டேன் என்றால் நல்ல ஒழுக்கங்களை பரிபூர்ணமாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்குகளை எதிரிகளால் கூட குறை கூற முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவரை கொலை செய்ய முயற்சித்த எதிரிகள் கூட அவங்களுடைய பொருட்களை அமானிதமாக யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னா ரசூலாவோட தான் கொடுத்துட்டு போனாங்க. ரசூலாவை பிடிக்காது, ரசூலா தன் குடும்பத்தை பிளக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் யார்கிட்ட பொருளை கொடுத்துட்டு போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுத்து போகிறார்கள். இஸ்லாத்துடைய கொடிய எதிரிகள் கூட நீதி கேட்டு ரசூலாட்ட வராங்க. ஏன்னா அவங்க
முஸ்லீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீதியில் சரியாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி தீய குணங்களை விடுவித்து நற்குணங்களை வளர்ப்பதற்கு ஏற்ற பருவம் என்று கேட்டால் இந்த நோன்புடைய பருவம். இன்ஷா அல்லாஹ் அதில் நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும். 4வது விஷயம் தொழுகை. பொதுவாகவே தொழுகை வந்து சொல்லுவீங்க, பாய் ரமலானில் போய் யாராவது தொழுவாமல் இருப்பாங்களா, ரமலானில் தொழுவலாம் அது முஸ்லீமா பாய், ஜும்மாவுக்கு மட்டும் போகிறவ கூட என்ன பண்ணுவான் ரமலானில் தொழுவோம். அது நமக்கு தெரியும். ரமலானுடைய தொழுகை எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் கரெக்டாக அந்த 5 வக்தையும் கரெக்டான வக்தில். ஏன்னா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், இந்த சஹர் செய்யக்குள்ள செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், இது எல்லாரும் பண்ணுறது. அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்குவோம். தூங்கிட்டு பல பேர் என்ன பண்ணுறோம், ஜமாத்தை விட்டுருவோம். அல்லாஹ் பார்த்ததாக சில பேர் வக்தையே விட்டுருவோம். வக்தை விடணுங்கிற எண்ணத்தில் இல்லை, ஜமாத்தை விடணுங்கிற எண்ணத்தில் இல்லை, சைத்தை அவங்கள தூங்க வச்சுருவான். 10 நிமிஷம் இருக்கப்பா தூங்கப்பா, அப்படியே தூங்கிடுவோம். டைம் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்போ இங்கே என்னென்னா நோம்புங்கிற ஒரு கடமையை வச்சுட்டு தொழுவுங்கிற ஒரு கடமையை நீங்கள் விடுறீங்க. ஒரு கடமையை வைப்பதற்காக இன்னொரு கடமையை விடுறீங்க. அப்படி இல்லாமல் தொழுகையில் அசால்ட் இல்லாமல் 5 வக்தும் இமாம் ஜமாத்தோடு முதல் ஜமாத்தில் அந்த சுன்னத்துகளை பேணி கூடுதலான தொழுகைகளை தொழுது அந்த மாதிரி நம்ம தொழுக ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ரமலானுக்கு பிறகு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வரோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. நீங்கள் 22 நாள் தொடர்ந்து ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 23ஆம் நாள் அந்த வேலை தானாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே ஒரு கடைக்கு ரெகுலராக காலையில் ஏஞ்சோடனே 22 நாள் போனீங்கன்னா 23ஆம் நாள் நீங்கள் நினைக்காட்டி கூட ஏஞ்சோடனே உங்கள் செருப்பு எங்கே தான் போவோமா, உங்கள் மனசு அங்கே தான் உங்களை கொண்டு செல்லுமா. அது 30 நாள் நம்ம சரியான முறையில் இதை செய்தோம் என்றால் அல்லாஹ் நாடினால் என்ன பண்ணலாம், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொழுகைகள் ரமலானுக்கு பிறகும் இதே மாதிரி என்னவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழுகைகளோட முக்கியத்துவத்தை நம்மை விட மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் படித்த ஒரு இஸ்ரேலிய வெளிவிவகாரத்துறை மந்திரி சொல்லி கேட்டுறாரு, முஸ்லீம்களை கண்டு உங்களுக்கு அச்சம் இல்லையான்னு. முஸ்லீம்களை கண்டு நாங்கள் இப்போது அஞ்ச மாட்டோம், எப்போது அஞ்சுவோம் என்றால் ஜும்மாவுக்கு வருவதை போல எப்போது முஸ்லீம்கள் ஃபஜ்ருக்கு வருவார்களோ அப்போது நாங்கள் பயப்படுவோம்ன்றது. ஜும்மாவுக்கு வராங்க இல்லையா நார்மலாக பெருங்கடலாக, அதுபோல் ஃபஜ்ருக்கு வரும் காலம் வரும்போது தான் எங்களுக்கு பயம் வரும். ஏன்னா அப்போ தான் அந்த முஸ்லீம்கள்ட்ட இருந்து அந்த ஈமானிய உணர்வு, அந்த ஈமானிய உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிஹாதி உணர்வும் வந்துடும் அப்படின்ற அடிப்படையில் அவரு கூட என்ன பண்ணுறாரு, தொழுகையுடைய விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழுகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பெரும்பாலும் வந்து மார்க்கத்தை அதிகம் பேசுகிறவங்க எல்லாம் பாதுகாக்கணும், என்னையும் உங்களையும். வக்தை தொழுதுட்டு ஜமாத்தை தொழுதுட்டு உடனே சலாம் கொடுத்துட்டு உடனே ஓடியாந்துடுறோம். சுன்னத்துக்களை பேணுவதில்லை, ஏன்னா துவாக்களை ஓதுவதில்லை. அது வந்து அதெல்லாம் செய்யாமல் இருந்தால் தான் வேணும் தவிதாதி ஏன்னா அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். அதிலேருந்து பாதுகாக்க வேண்டும். 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நோம்போடு சம்மந்தப்பட்ட விஷயம், குர்ஆனோடு நம்முடைய உறவு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நோன்பே அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின்னாஸ் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும், தெளிவான சான்றுகளை கொண்டதாகும், நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ரமலான் மாதத்தினுடைய இம்பார்ட்டன்ட், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸே என்னன்னு கேட்டிங்கன்னா குர்ஆன் தான். குர்ஆனுடைய மாதம் அந்த மாதம். அப்போ ரமலானுடைய ஹீரோ குர்ஆன். அப்போ ரமலானை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ரமலானை நம்ம பயன்படுத்தணும்னா குர்ஆனை பயன்படுத்தாமல் நாம் ரமலானுடைய பயனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தடவை உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்து சொல்லி கேட்டுறாரு, இந்த கடைசி வசனம் இறக்கப்படுது இல்லையா, அதாவது உங்களுக்காக இந்த மார்க்கத்தையே நான் தேர்ந்தெடுத்துள்ளேன்னு சொல்லிட்டேன், அந்த வசனத்தை போன்ற ஒரு வசனம் எங்களுக்கு இடம்பெற்றிருந்தால் நாங்கள் அது ஒரு பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ உமரில் அதில் சொல்லி கேட்டுறாங்க, அது என்ன அரஃபாவுடைய நாள் நினைக்கிறேன், அந்த நாளில் தான் அந்த வசனம் வந்து இறக்கப்பட்டது. ஸோ அதையும் அவங்க எதோட தான் லிங்க் பண்ணுறாங்கன்னா குர்ஆனோட லிங்க் பண்ணுறாங்க. நம்ம ஹஜ்ஜை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் வந்த ஒரு பெருநாளாக எடுத்துக்கொண்டாலும் ரமலான் அப்படிப்பட்டதில்லை. ரமலான் முழுக்க என்ன, திருக்குர்ஆன் இறக்கி வரப்பட்டதற்காக அது வரைக்கும் ஜாஹிலியத்தில் கிடந்த மக்களை
அசத்தியத்தில் கிடந்த மக்களை அந்த மக்கள் தப்பில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. ஆனால் எப்படி கொண்டாடுற வழிமுறை அவர்களுக்கு தெரியல. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் என்ன பண்ணுறான், அவர்களை சத்தியத்தின்பால் அழைக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கிறான். அப்போ அந்த குர்ஆனை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரமலான் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லி கேட்டுறாரு, இப்னு கையும் நினைக்கிறேன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி கேட்டுறாங்க, ரமலானுடைய சிறப்பை ஒரு மூமின் அறிந்து கொள்வான் என்றால் வருடம் முழுக்கும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஸோ நம்மள சில பேர் எப்படி சொல்கிறாங்க, 29 நாள் தான் போதும்பா, 30 நாள் அது தானாக 29 நாள் இருந்தால் பரவாயில்ல. இவன் பிறநாள் எப்படி கணக்கு பண்ணுறான்னா லீவை வச்சு தான் கணக்கு பண்ணுறான். 30 நாள் வந்து வேலை வெள்ளி சனி வந்துடுது பாய், 2 நாள் அடிபட்டுடுது பாய், 29 நாளாக தான் நமக்கு ஒரு நாள் கம்மியாக கிடைக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதாவது ஒரு ரமலானுடைய மகிமையை, ரமலானுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் 365 நாள் ரமலானாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, பொதுவாகவே குர்ஆனை ஓதுவது சிறப்பிற்குரியது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும், இல்லை குர்ஆனை கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும். ரெண்டுத்தில் ஒரு நிலையில் தான் ஒரு முஸ்லீம் இருக்க முடியும். அப்போ குறிப்பாக ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு ரமலானிலும் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓதி காட்டுபவர்களாக இருந்தார்கள். அப்போ நாம் ஒரு முடிவு எடுத்துக்கணும், இன்ஷா அல்லாஹ். கடந்த ரமலான்கள் எப்படியோ இந்த ரமலானில் நான் என்ன பண்ணுவேன், குறைந்தது ஒரு தடவையாவது குர்ஆனை ஃப்ரம் டாப், அதாவது ஃப்ரண்ட் கவர் டு பேக் கவர், முதல் அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயம் வரைக்கும் நான் படித்து விடுவேன் என்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ். முடிந்தால் அந்த அர்த்தத்தோடு படித்தால் இன்னும் சிறப்பானது. ஏன்னா நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இல்லை குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம், அரபி மூலத்தையாவது நாம் படித்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை நமக்கு தருவோம். அது ஒன்றும் அதிகமான கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஏன்னா ஒரு மேக்ஸிமமான ஒரு 600 பேஜஸ் வரும் அரபி மூலத்தில் படிச்சிங்கன்னா. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 20 பேஜ். ஒவ்வொரு தொழுகையில் நீங்கள் ஒரு 4-5 பேஜ் ஓதுனாலே முடிஞ்சு. பட் அதுக்கு அப்புறமும் இந்த பழக்கம் வருவதற்கு இது நமக்கு என்னவாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ் ஒரு ஏதுவானதாக இருக்கும். 6வது விஷயம் என்னென்னா, ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான இன்னொரு விஷயம், அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பார்த்தீங்கன்னா, சஹாபாக்களுடைய வழிமுறையை பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் நோன்பு இருப்பார்கள். கஃபாரா, அதாவது இந்த பொருளாதாரத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக தர்மம் செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தென்றல் காற்று வீசக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த ரமலானில் அதிகமாக, ஏன்னா ரமலானில் பொதுவாகவே நமக்கு கொஞ்சம் அந்த மனசு வரும். சாதாரண நாளில் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காதவன் ரமலான் நாளில் இஃப்தாருக்கு கூட்டு போகிற இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ரமலானை நம்ம அதிகமாக என்ன பண்ண செலவு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாக இருக்கோ, யார் ரமலானுடைய மாதத்தை வைத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா அந்தந்த மாதத்தில் கொடுத்துக்கலாம். அவங்க ரமலான், அதாவது ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு என்ன பண்ணிடணும், நாம் வந்து கொடுத்து விட வேண்டும். அதில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விளையாடிட்டு இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாமா, இது கொஞ்சம் இப்படி ஆகிடுச்சா அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹுக்கு பயந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேணுதலாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அல்லாஹ் வந்து நம்மளை என்ன பண்ணுவோம், வறுமையில் அந்த ஒரு கேள்வி கணக்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் 7வது விஷயம், இன்னும் ஷார்ட் தான், நம்ம வந்து ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், ரமலானில் 30 நாள் நோன்பு இருந்தால் பத்தாது, 30 நாளைக்கு மேலே நோன்பு இருக்கணும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கும் ஒரு நோன்புடைய கூலியை பெறுவதை விட நிறைய நோன்புகளுடைய கூலியை பெறலாம். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. இஸ்லாம் மட்டும்தான் கொஷின் பேப்பரும் அவுட் ஆகி ஆன்சர் பேப்பரும் அவுட் ஆகி இருக்கக்கூடியது. நாம் படிச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்கிறாரோ அவருக்கு நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய அதே கூலியை அல்லாஹ் தஆலா தருகிறான். நோன்பாளிக்கு அதனால் எதையும் குறைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ என்னுடைய அர்த்தம் என்ன, உங்களுக்கு நோன்பு வச்சதோட நன்மை தனியாக கிடைச்சிரும். நீங்கள் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியை போல உங்களுக்கு தரான். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நோன்பாளிக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 நோன்பு மற்ற கூலியை அல்லாஹ் தஆலா தருகிறான். இதான் அந்த ஷார்ட்கட்டு. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லையேங்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ சொல்கிறீங்களா, நோன்பு திறக்கிற நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு இஃப்தார் பார்ட்டினா பயமாக இருக்குது. பட்ஜெட் இஃப்தார் பார்ட்டினா முதல்ல பட்ஜெட் தான் போடுறோம்.
அவங்க வராங்க இவங்க வராங்க, நம்ம வந்து பெஸ்ட் சாய்ஸில் சொல்லணும், இல்லைன்னா அங்கே ரித்தாஜில் சொல்லணும், அங்கே சொல்லணும், எல்லாம் பெஸ்ட்டில் விட்டால் பெருசாக வருது. சஹாபாக்கள் அந்த எண்ணத்தில் கேட்டாங்களான்னு தெரியல, யாரை சொல்ல அந்தளவுக்கு வசதி இல்லையேன்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பாலின் முடக்கு, ஒரு ஈத்தம்பழம், ஒரு முடக்கு தண்ணீரை கொடுத்து நீங்கள் நோன்பு திறக்க வச்சாலும் என்ன உங்களுக்கு அந்த கூலி கிடச்சிருங்கிறாங்க. அதுக்காக வசதி இருந்தாலும் நான் ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கணும்னு நிற்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படியாவது அந்தளவுக்கு வசதி உள்ளவங்களாவது என்ன பண்ணணும், நோன்பு திறக்க வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய கருத்து. அதில் நாம் வந்து முனைப்பு காட்ட வேண்டும். 8வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப்தாருடைய நேரத்தில் அந்த துவா இருக்கிறதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தை நாம் வீணடிக்கக்கூடாது. நம்ம நிறைய வந்து டைமை வந்து தேவையில்லாமல் வீணடிச்சிட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டுறாங்க, 3 மனிதர்களுடைய துவாவை அல்லாஹ் தஆலா என்ன பண்ண மாட்டான், மறுக்க மாட்டான். அதில் ஒன்று நோன்பாளி அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா. அப்போ ரொம்ப ஒரு முக்கியமான டைம். 30 நாள் நமக்கு கிடைச்சது ஒரு அருமையான டைம். அந்த டைமில் உட்காந்து நம்ம வந்து நமக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக, இம்மை மறுமை வாழ்க்கைக்காக, நம்மை போல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக, உலகெங்கிலும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளுக்காக, இல்லை இதற்கு முன்னால் வந்த சுகதாக்கள், நபிமார்கள், இந்த மாதிரி எல்லாருக்காகவும் துவா கேட்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் தான். இஃப்தார் பார்ட்டிலாம் வைக்கக்கூடலாம்னு சொல்லலை. நீங்கள் இஃப்தார் விருந்து கொடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் நோன்பு திறக்க வைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய சமயம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு விருந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு குறிப்பாக பெண்களை வந்து லஹூர்லேருந்தே அவங்களுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடும். மற்ற நாளை விட அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம அதிகமான பதார்த்தங்களை சாப்பிட்றது ரமலானில் தான். சாப்பாடை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு மற்ற நாளில் கிடைக்காததெல்லாம் இப்போ கிடைக்கும், ரமலானில் கிடைக்கும். அப்படி இல்லாமல் ரமலானில் சாப்பிட்றதுக்காக ரமலான் கிடையாது. ஸோ நேரத்தை நம்ம வந்து ப்ராப்பராக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப தூரமான ஒரு பள்ளிக்கு போனோம், அங்கே போய் தான் நோன்பு திறக்கணும், போனால் அந்த டைம் கிடைக்காதுன்னா பெட்டர் நீங்கள் வீட்டில் ஒரு பச்சை தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் போகலாம். உங்களுடைய நியத்தை நீங்கள் என்ன சரிபார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து 9வது விஷயம் என்னென்னா, கியாமுலை. நமக்கு தெரியும், தொழுகைகளில், அதாவது இரவு தொழுகைகளில் நம்ம கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் ஈமானுடனும் எதிர்பார்ப்புடனும் இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் வந்து என்ன மன்னிக்கப்படுகின்றன. அவன் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ ஜமாத்தோடு தொழுதா, சில ஜமாத்தோட அப்படி முடியாத பட்சத்தில் நீண்ட ரக்காத்துகளை ஓதி, என்ன கொஞ்சம் நல்ல கிராத் ஓதுறவங்களா பார்த்துட்டு, இங்கே தான் இந்த பெங்காலி பிள்ளை தான் டப்புன்னு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எப்படின்னு கேட்டால், என்ன பாய் இந்த இமாம ரொம்ப நீட்டுறாரு பாய், அவர் பாட்டு நீட்டுறாரு, அங்கே இந்த இமாம மாதிரி இருக்கிறாங்கன்னு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அதிக நேரத்தை என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு. நீங்கள் வந்து நேரம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய இபாதத், ஏன்னா தொழுகை என்பது என்ன, ஒரு மூமினுக்கு ஒரு மெஹராஜாக இருக்கிறது. அல்லாஹ்வோட உரையாடல், நமக்கு நெருக்கமான ஒரு ஆள், நமக்கு க்ளோஸான ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ விருப்பப்படுவோம். இப்போ அல்லாஹ்வோட பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கக்குள்ள நமக்கு என்ன வராது, மற்ற விஷயங்களை விட அதிகமாக பேச வேண்டும் என்ற ஆர்வம் தான் நமக்கு மிகைத்திருக்க வேண்டும். 10வது விஷயம் என்னென்னா, இதுவும் நம்ம செய்கிறதில்ல, இருந்தாலும் பலர் செய்கிறாங்க, சஹரை விட்டு விடுவது. இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சஹரில் என்ன இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது. இன்னும் கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கேட்டுறாங்க, எப்படி நீங்கள் இஃப்தார் திறக்கும் போது, நீங்கள் நோன்பு திறக்கும் போது நீங்கள் வந்து பேரித்தம்பழங்களை சாப்பிட்ருக்காங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பேரித்தம்பழங்களை சாப்பிட்ருக்குறாங்க. கொஞ்சம் 1 ஹவர் முன்னாடி இருந்துச்சு என்ன பண்ணணும், சஹரை சாப்பிட்ணும். சில மெட்ராஸில் சில ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 மணிக்கு கொடுப்பான், அதனால் ஒரேடே என்ன பண்ணிடுறது, சாப்பிட்டு படுத்துடுறது. அப்படியே காலைல டேரெக்டாக சுப எந்திரிக்கிறதுல அது வேறு விஷயம். அப்படி எந்த நேரம் சுப மட்டும் தூங்கிட்டு போடுறது, அப்படி இல்லை. சஹர் வந்து கண்டிப்பாக நாம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். 11வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட, மிஸ்வாக், அதாவது அல்லாஹ் தஆலா வந்து அந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பாடை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அதனால் வந்து என்ன பண்ணக்கூடாது, பல்லு விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. மிஸ்வாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருக்கும்போது பல முறை உபயோகித்ததை, சஹாபாக்கள் பார்த்ததை பல ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம அது ரசூலுடைய சுன்னாங்கிற அடிப்படையில் நாம் மிஸ்வாக்கை பயன்படுத்தி, இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி பற்களை சுத்தமாகத்தான் நம்ம என்ன பண்ணணும், வைத்திருக்க வேண்டும். இதை பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய பிற சுன்னாக்களையும் என்ன பண்ணணும், நாம் வந்து உயிர்ப்பிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும்.
12வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈத்திகாஃப். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக இருந்து வந்த விஷயம். குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃபில் இருந்திருக்கிறாங்க. யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ முடிந்தவர்கள் அந்த 10 நாளோ இல்லை அதுக்கு குறைஞ்ச நாளோ எவ்வளோ முடியுமோ நம்ம என்ன பண்ணணும், ஈத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஈத்திகாஃப் இருப்பதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் இப்போ ரமலானில் ஒரு முக்கியமான நன்மை என்னென்னா, அல்லாஹ் நாடினால் நாம் லைலத்துல் கத்ருடைய பலனை என்ன பண்ணிப்போம், நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஏன்னா வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிந்த வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் ரமலானுக்கு முன்னாடியே உங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருங்க. அது கூட நல்லது தான். ஏன்னா ரமலானில் போய் சில பேர் 5 புறா 6 புறாலாம் எதில் போவோம்னா இதிலே போவோம், பர்ச்சேஸ்லேயே போவோம். ஒரு நாள் சட்டை எடுக்க, ஒரு நாள் பேண்ட் எடுக்க, ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்க, ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க அப்படின்ட்டு போகாமல் முன்னாடியே எடுத்து கொடுத்து கூட என்ன நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். 13வது விஷயம் என்னென்னா பிறருக்கு உதவி செய்வது. ஏன்னா ரமலானில் நம்மன்னு மட்டும் இல்லை, ரமலானில் பிறருக்கு உதவி செய்வதும் இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ ரமலானில் நம்ம அல்லாஹ்வோடான அந்த இபாதத்துகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிறருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நாம் தராமல் இருந்து விடக்கூடாது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம முறையாக கொடுக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் குதுசி இருக்கிறது, மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அடியாரை பார்த்து கேட்பான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஏன் என்னை பார்க்க வரலன்னு. இவங்க யாரெல்லாம் உனக்கு எங்கே நோய் வரும், உனக்கு எப்படி நோய் வரும், நான் எப்படி இருந்து பார்க்க முடியும்னா, இவனோட அடியான ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனையும் பார்க்கலங்கிறான். ஸோ அப்போ நம்ம பிற மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம என்ன பண்ணணும், ரமலானிலும் செய்ய வேண்டும். ரமலானில் ஸ்டாப் பண்ணுறக்கூடாது. 14வது விஷயம் என்னென்னா, அதிகமாக ரமலானில் நம்முடைய ஓய்வு நேரங்களை குர்ஆன் ஓதுறது, தொழுகைக்கு அடுத்தபடியாக துவாக்களில் திக்ருகளை ஔராதுகளை ஓதுவதில், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஔராதுகளை ஓதுவதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் கருணையின் கதவுகள் திறக்கக்கூடிய மாதம், நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம், சைத்தான்களுக்கு விலங்கிடப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், துவாக்களை ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அதிகமாக நம்முடைய நேரத்தை என்ன பண்ணணும், துவாக்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு யாரெல்லாம் உம்ரா போனீங்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜு போனீங்களோ, தவாப் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ கேட்குற துவாவை பாருங்கள், அந்த உணர்வு பூர்வமாக. அப்போ நம்ம என்னென்னலாம் நினச்சோமோ எல்லாமே அதில் துவாவில் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம உருக்கமாக எங்கேயும் நம்ம கேட்கறது கிடையாது. அந்த அளவுக்கு துவா கேட்டால் நம்ம தொழுகையோட துவாக்கு தான் நம்ம டைம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளால் முடிந்த எல்லா துவாக்களையும் நம்ம என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசியான விஷயம் என்னென்னா, இப்போ ரமலானுக்கு நம்ம எவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணுறோமோ இதே அந்த ஸ்பிரிட், ரமலானுடைய அந்த சூழல் நம்முடைய இல்லங்களிலும் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் ஆவீர்கள். உங்களுக்கு கீழே இருந்தவர்கள் குறித்து, உங்களுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ மறுமையில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், இவர்களும் நீங்கள் நம்ம இதெல்லாம் இப்போ எவ்வளோ சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் அந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு, நம்ம அடுத்த தலைமுறையை சரியாக வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு கேள்வி கணக்கு இருக்குது. நம்ம முயற்சித்து அவர்கள் முறையாக அதை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கூலியில் என்ன இருக்குது, நமக்கு நன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய கவனக்குறைவால், நம்முடைய அசட்டையால், நாம் கண்டிக்க தவறியதனால் அவர்கள் அந்த நன்மைகளை செய்யாமல் தீமையின் பக்கம் போயிருந்தால் நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ அல்லாஹ் தஆலா நம்ம இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை பார்த்தோமோ, இன்னும் என்னென்ன விஷயங்கள் விடுபட்டதோ, எல்லா விதமான தீமையான, எல்லா விதமான நேரத்தை வீணடிக்கக்கூடிய ரமலானுடைய அந்த ஸ்பிரிட்டை, ரமலானுடைய அந்த நோக்கத்தை பாலடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து, குறைந்தபட்சம் வரக்கூடிய ரமலானையாவது முழுமையான ஒன்றாக அல்லாஹ் எப்படி அதை நம்ம அடையணும்னு சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றி வந்த மக்களும் எப்படி இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்களோ அதே போல் நாமும் அந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில் எழுப்பக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதோடு நம்ம இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம். இப்போ ரமலான் வருது.